ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம 40 சைஸ் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். காட்டன் மெட்டீரியலுன்றதுனால ஷிங்க் ஆகும். ஸோ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். கிளாத்தோட கரை சைடும் ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேலோட அகலத்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன் கீழே ப்ளவுஸ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட லென்த் 14.5 இன்ச் தான். கூட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் ஜாயினிங்காக சேர்த்து 15 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலிருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட வித் வந்துட்டு 3.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் அண்ட் தென் ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் வித் இந்த மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேலே நெக் அண்ட் ஷோல்டரோட வித் வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ சேம் அதே மெஷர்மெண்ட் வந்துட்டு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. வித் கரெக்டாக சேமாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த் 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் லென்த் 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலிருந்து இன்ச் டேப் வச்சு நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 10.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 40 சைஸ் ப்ளவுஸ்ன்றதுனால 40 டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு நமக்கு 10 இன்ச் கிடைக்கும். அந்த 10 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 10.5 இன்ச் வந்துட்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 2 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. 2 இன்ச் அப்படி இல்லை 1.5 இன்ச் உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டாலே போதும். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல சேம் கீழேயும் வந்துட்டு அதே மெஷர்மெண்ட் 10.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கேருந்து பக்கத்தில் 2 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் மேலே 2.5 இன்ச் வச்சோம்ல சேம் கீழேயும் அதே நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு நெக்கோட ஷேப் என்ன வேணுமோ அந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் பா நெக் தான் வைக்க போகிறேன். நெக்கோட இறக்கம் வந்துட்டு 9.5 இன்ச் இருக்கு. நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் சேம் கீழேயும் 2.5 இன்ச் இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயினிங்காக ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம். கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல கீழே இறக்கி அந்த லைன்லேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 8.5 இன்ச் இருக்கான்ட்டு. கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சிசர் கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பேக் பார்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுற்றி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்குமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங் கிட்ட கரெக்டாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரில் நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக அங்கேயும் வந்துட்டு சின்னதாக சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத்தோட கீழ் போர்ஷனில் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைட் கீழ் போர்ஷனில் ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத் ஆல்ரெடி ரெண்டாக தான் வந்துட்டு ஃபோல்டு பண்ணியிருக்கு. இப்போது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்க கிளாத்தை அப்படியே வந்துட்டு நம்ம நாலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் கீழே ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் தான். கூட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு தையலுக்காக விட்டு 7.5 இன்ச் வந்துட்டு ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப் வச்சு ஸ்லீவோட லென்த் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வர மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் வந்துட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப் வச்சு ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச். கார்னர்லேருந்து இன்ச் டேப் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். அண்ட் தென் கீழே வந்துட்டு கையோட சுற்றளவு 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 மார்க்கிங் பாயிண்ட்டையும் நம்ம ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் 2 மார்க்கிங் பாயிண்ட்டையும் ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இன்ச் டேப் வச்சு உள் பக்கமாக வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்லீவோட கர்வ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி கர்வ் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக அந்த மார்க்கிங் கிட்ட ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேயுமே வந்துட்டு ஸ்லீவில் ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவை வந்துட்டு இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம். விரித்து போட்டுட்டு ஸ்லீவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டெப்த்து கொடுத்து கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஸ்லீவில் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டெப்த்து கொடுத்து கட் பண்ணாதான் நமக்கு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். ஃப்ரண்ட் ஸ்லீவில் டெப்த்து கொடுத்து கட் பண்ணிவிட்டு சிசர் கட்டோ இல்லை இந்த மாதிரி மார்க்கிங்கோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எது ஃப்ரண்ட் ஸ்லீவ் எது பேக் ஸ்லீவ்ன்ட்டு நமக்கு கரெக்டாக தெரியும். இது ஃப்ரண்ட் ஸ்லீவ், இது பேக் ஸ்லீவ். இப்போ நம்ம ஸ்லீவ் அதுக்கப்புறம் பேக் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மீதி இருக்க கிளாத்தில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் கட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸோட பேக் பார்ட்டை இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு போட்டுக்கோங்க. இதே ஸ்ட்ரெயிட் கட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். கிராஸ் கட்டுன்றதுனால க்ராஸாக போட்டுக்கிறேன். கிளாத் நகராமல் இருக்க மேலே சிசர் வச்சுட்டு சுற்றி வந்துட்டு அந்த பேக் பார்ட்டுக்கு மேலேயே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சிசர் கட் கிட்டையும் கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் தெரியுது. ஸோ டார்க்காக வந்துட்டு நம்ம மேலேயே வந்துட்டு ஹைலைட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 6.5 இன்ச். அண்ட் தென் நெக்கோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றா வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழேயுமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு
லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ரவுண்ட் நெக் தான், ஸோ வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 12.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்துட்டு 12.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்கோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, சேம் 2.5 இன்ச் வந்துட்டு நம்ம கீழேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு இன்னொரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 3 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் டாட் பிடிக்க போகிறோம். அதே மாதிரி கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு இந்த கார்னரில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் கார்னர்லையும் கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். நான் ஜாயின் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படி ஜாயின் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போது இந்த 3 மார்க்கிங் பாயிண்ட்ஸையும் ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக. டோட்டலாக நம்ம 3 இன்ச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் டாட் பிடிக்க போகிறோம். இப்போது ஹார்ம் ஹோல் கிட்ட கர்வ் கொடுத்து கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் உள்ளே வந்துட்டு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி டெப்த்து கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெப்த்து கொடுத்து நம்ம கட் பண்ணாதான் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் கிட்ட நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு டெப்த்து கொடுத்து கட் பண்ணணும் ஆர்ம் ஹோல் கிட்ட. அதே மாதிரி ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ஷோல்டர் வந்துட்டு நமக்கு இறங்காமல் இருக்க இந்த கார்னரில் நெக்கு கிட்ட வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக க்ராஸாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரிஞ்சு வராது, ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்க்கு மேலே சுற்றி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க்கிங் கிட்ட கரெக்டாக வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் சின்னதாக சிசர் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங் கிட்டேயும் இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கார்னர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக சிசர் கட் பண்ணிக்கிறேன் சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு. 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், மெஷர்மெண்ட்ஸ் மாறாது. அதே மாதிரி இந்த கார்னரில் டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் பாயிண்ட். மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு லென்த் வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச், அந்த சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த கார்னரில் இன்ச் டேப்பை ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி வச்சு லென்த் வந்துட்டு ஒரு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 இன்ச் வந்துட்டு 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்காக. 3 டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பட்டி பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டுக்கு மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி பீஸோட லென்த் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் 3.5 இன்ச் இருக்குது. செகண்ட் சிசர் கட்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் 6.5 இன்ச் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி பட்டி பீஸோட லென்த் வந்துட்டு 10.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு ஹைட் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே தூக்கி ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க பட்டி பீஸோட ஹைட் மெஷர் பண்ண. இப்போ அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல மேலே, அங்கேருந்து இந்த கீழே இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் பட்டி பீஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டி பீஸ் வந்துட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கீழே விட்டுக்கலாம். 1/2 இன்ச் அப்படி இல்லைன்னா 1 இன்ச் வந்துட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுக்கோங்க. இப்போது பட்டி பீஸோட ஹைட் வந்துட்டு 4.5 இன்ச் இருக்குது. 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து சிசர் கட் வரைக்கும் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. அந்த 3.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் பட்டி பீஸோட ஹைட் வந்துட்டு 3.5 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த கார்னரில் பட்டி பீஸோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. 4.5 இன்ச் வந்துட்டு கார்னரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸ் 3ஐயும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டி பீஸ் சின்னதாக கட் பண்ணிட்டா தான் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைடில் கட் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே கிளாத் நீட்டாக இருந்தால் கூட ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ சின்னதாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டி பீஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ பட்டி பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் நம்ம இந்த டாட் பிடிச்சிட்டோன்னா பட்டி பீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். ஐப்பட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஐப்பட்டி கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்க கிளாத்தை வந்துட்டு நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலோட வித்துக்கு இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ், அதுக்கப்புறமா ஐப்பட்டி கொக்கி பட்டி, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பட்டி பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் தென் பேக் பீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. 40 சைஸ் ப்ளவுஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.